வெல்கம் டு லேர்னிங் மேக்ஸ் ஒயிட் போர்டு யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி அண்ட் டிஎன்யூஎஸ்ஆர்பி காவலர் தேர்வு போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமில் உளவியல் பகுதியில் கேட்கப்படும் 30 வினாக்கள், அதாவது பகுதி ஆவில் கேட்கப்படும் 30 வினாக்கள், வினாயன் 51 முதல் வினாயன் 80 வரை இவ்வகை வினாக்கள் இடம்பெறும். வாங்க நம்ம ஒவ்வொரு வினாவாக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஒரு கூம்பு, ஒரு அரைக்கோளம், ஒரு உருளை மூன்றும் சமமான அடிபாகத்தையும் உயரத்தையும் கொண்டுள்ளன. என்னது? மூன்றும் சமமான உயரத்தையும் அடிபாகத்தையும் கொண்டுள்ளன. அவற்றின் கொள்ளளவுகளின் விகிதசாரம். அவற்றின் கொள்ளளவுனா கன அளவுகளின் விகிதம் கேட்குறாங்க. ஓகே, என்ன இருக்குது? கூம்பு, கூம்பு எழுதிக்கங்க. அதுக்கப்புறம் அரைக்கோளம், கோளம் இல்லை அரைக்கோளம், அதுக்கப்புறம் உருளை. ஓகே, நான் அரைக்கோளம் ஸ்டார்ட் எழுதிக்கிட்டேன், உருளைக்கு உரு அப்படின்னு மட்டும் எழுதிக்கிட்டேன். இப்போ கூம்பின் கன அளவு, அதுக்கு என்ன ஃபார்முலா? 1/3 πr²h. அரைக்கோளத்தின் கன அளவுக்கு என்ன ஃபார்முலா? 2/3 πr³. ஓகே, அடுத்து உருளையின் கன அளவு என்ன ஃபார்முலா? πr²h. ஓகே, ஸோ கூம்பின் கன அளவு 1/3 πr²h, அரைக்கோளத்தின் கன அளவு 2/3 πr³, உருளையின் கன அளவு 1 πr²h. ஓகே, இப்போது இந்த கூம்பை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/3 πr²h அப்படியே நான் வச்சுக்கிட்டேன். இப்போது இதை 2/3 πr²h. ஓகே, கோலத்தோட ஆரும் ஹெச்சும் ஈக்குவல் தான். ஓகே, ஸோ அதனால தான் என்ன பண்ணிட்டேன்னா, நான் h³ வரும், இல்லைனா r³, அதை r²h அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். மூணாவது, 3ஆல் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணிட்டு πr²h அப்படின்னு வச்சுக்கிட்டேன். ஓகே, மூணாவது என்ன பண்ணேன்? மேலேயும் கீழேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணி πr²hன்னு வச்சுக்கிட்டேன். இப்போது எல்லாத்துலேயுமே 3 πr²h, 3 πr²h, 3 πr² கேன்சல் பண்ணிங்க. ஏன்னா எல்லாமே இதாக தான் இருக்குது. ஸோ அப்போ என்ன? 1:2:3. 1:2:3 எங்கே இருக்குது? ஆப்ஷனில் 1:2:3 ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் அ ரைட் ஆன்சர். ஒரு கூம்பு, ஒரு அரைக்கோளம், ஒரு உருளை மூன்றும் சமமான அடிபாகத்தை உடையது. எல்லாமே ஒவ்வொன்று தான். மூன்றும் சம அடிபாகத்தையும் சம உயரத்தையும் கொண்டுள்ளன. அவற்றின் கொள்ளளவுகளின் விகிதம் கேட்குறாங்க. கொள்ளளவுனா என்ன? கன அளவு. ஸோ இதுக்கு மூணுக்கும் நம்ம கன அளவு ஃபார்முலா ஞாபகமாக இருக்கணும். அதுக்கப்புறமேட்டு சின்ன சின்ன ட்ரிக்ஸ். என்னென்ன ட்ரிக்ஸு? r³ இருந்துச்சுன்னா r² ஹெச்னு எழுதணும். மேலேயும் கீழே இதுக்கு 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அவ்வளோதான், ஆன்சர் வந்துருச்சு. ஓகே, விகிதம் என்ன? 1:2:3. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். ஒருவர் மணிக்கு 15 கிலோமீட்டர் வீதம் ஓடினால் 80 கிலோமீட்டர் நீளமுள்ள பாலத்தை கடக்க ஆகும் நேரம் காண்க. ஓகே, என்ன கேட்டிருக்கான்? நேரம் கேட்டிருக்கான். நேரம். ஓகே, நேரத்துக்கான ஃபார்முலா என்ன? நேரம் விச் இஸ் ஈக்குவல் டு தூரம் டிவைடட் பை வேகம். ஓகே, இப்போ என்ன பண்ணுன்னா, முக்கியமானது மணிக்கு கிலோமீட்ரு. ஓகே, இங்கேயும் மணி நிமிடம் தான் கொடுத்துருக்கோம். ஸோ நாம் கன்வெர்ட் பண்ண தேவையில்லை. இதோ ஒன்று மாதிரி இருந்தாலும், அதாவது கிலோமீட்டர் பர் ஹவரில் தான் இருக்குது. இதே மீட்ரு பர் செகண்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் கிலோமீட்டர் பர் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இந்த கொஷினை பொறுத்தவரையிலும் கன்வெர்ட் பண்ண தேவையில்லை, நேரம் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நேரத்தை அப்படியே வச்சுக்கிட்டேன். தூரம் என்ன? 80 கிலோமீட்டர் டிவைடட் பை வேகம் என்ன? மணிக்கு 15 கிலோமீட்டரில் போகிறோம். இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 3 5 16 80. ஸோ 16 டிவைடட் பை 3. அதை எப்படி நிமிடமாக மாற்றுறது? 16 டிவைடட் பை 3. ஸோ 16 டிவைடட் பை 3 கலப்பு பின்னமாக எழுதுங்க. 5 3 மேலே 1. ஓகே, 3 5 5 கூட்டல் 1 16 டிவைடட் பை 3 கலப்பு பின்னமாக எழுதியாச்சா? இதுக்கப்புறம் என்னென்னா 5 மணி நேரம். ஓகே, அதுக்கப்புறம் நிமிடத்தில் தான் இப்போ பார்க்கணும். நிமிடத்தை என்ன பண்ணுன்னா, இந்த மேலே 1 இருக்குல்ல, அந்த 1 1 மணி, 1 மணிக்கு எத்தனை? 60 நிமிடம். டிவைடட் பை 3, 1 3 3 20 3 60. ஸோ 20 நிமிடம். ஆப்ஷன் ஏ 5 மணி நேரம் 20 நிமிடம். என்ன கேள்வி? ஒருவர் மணிக்கு 5 கிலோமீட்டர் வீதம் ஓடினால் 80 கிலோமீட்டர் நீளமுள்ள பாலத்தினை கடக்க ஆகும் நேரத்தினை காண்க. நேரம்னா என்ன? தூரம் டிவைடட் பை வேகம். தூரம் என்ன? 80 கிலோமீட்டர். வேகம் என்ன? 15 கிலோமீட்டர். ஸோ 15 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறோம். ஸோ 16/3 அதை கலப்பு பின்னமாக மாற்றி, கலப்பு பின்னத்தின் மூலமாக தான் நம்ம இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சோம். ஏன்னா 16/3 வச்சுட்டு நம்ம ஆன்சர் போட முடியாது. என்ன ஆன்சரு? 5 மணி நேரம் 20 நிமிடம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? மூணாவது கொஸ்டின் பாருங்கள். ஒரு பையில் 5 சிவப்பு மற்றும் சில நீல நிற பந்துக்கள் உள்ளன. எத்தனை பந்து? சிவப்பு, ரெட் கலர் இருக்குது, அதை எடுத்துக்கலாம். ரெட் கலர் எத்தனை இருக்குதாமா? 5 இருக்குது. ஓகே, அப்போ ப்ளூ கலர் என்ன? எனக்கு தெரியாது. ப்ளூ கலர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். ரெட் கலர் பால் 5, ப்ளூ கலர் பால் எனக்கு தெரியாது. ஸோ அப்போ டோட்டலாக எத்தனை பால் இருக்கும்? எக்ஸ் ப்ளஸ்
5. ஓகே, அதுதான் வந்து n ஆஃப் s அப்படின்னு சொல்லுவாங்க. டோட்டலாக வந்து x + 5 n ஆஃப் s which is equal to x + 5. இதோட அப்படியே நிறுத்திக்கங்க. அடுத்த சென்டென்ஸ் படிங்க. அடுத்தது என்ன, பையிலிருந்து ஒரு நீல நிற பந்தை எடுப்பதற்கான நிகழ்தகவு ஒரு சிவப்பு நிற பந்தை எடுப்பதற்கான நிகழ்தகவின் 3 மடங்கு. ஓகேவா? இப்போ என்னன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ளூ பந்து விச் இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட் பந்து. ஏன்னா 3 மடங்கு ரெட் பந்து அப்படின்னு கொடுத்துட்டான். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் பி வந்து என்னது, என் ஆஃப் பி, இருங்க கலரை மாற்றிக்கிறேன், ப்ளூ கலர், என் ஆஃப் பி டிவைடட் பை என் ஆஃப் எஸ். ஓகே, இப்போது இந்த 3 அப்படியே வச்சுக்கோங்க. இதுக்கு என்ன வரும், என் ஆஃப் ரெட்டு டிவைடட் பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் எஸ் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், என்னது எக்ஸ் + 5. அதை போட்டுக்காங்க. மேலே என் ஆஃப் பிங்கிறது என்னது தெரியாது, ஏன்னா என் ஆஃப் பி தான் நமக்கு தெரியாது. அடுத்து 3 என் ஆஃப் ஆர் ரெட் பந்து எத்தனை இருக்குது 5 டிவைடட் பை எக்ஸ் + 5. இந்த எக்ஸ் + 5 இந்த எக்ஸ் + 5 கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3 × 5. 3 எத்தனை 15. ஸோ அப்போ நீலப்பந்து எத்தனை இருக்கும் 15 பந்துக்கள். ஸோ நீலப்பந்து எத்தனை இருக்கும் 15 பந்துக்கள். அது எங்கே இருக்குது, ஆப்ஷன் டி, நீலப்பந்தின் எண்ணிக்கை 15. ஓகே, இந்த கொஸ்டின் ஈஸி தான். ஒரு பையில் 5 சிவப்பு மற்றும் நீல நிற பந்துக்கள் இருக்கணும். எத்தனை நீல நிற பந்துன்னு எனக்கு தெரியாது, அதை தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் இன்னொன்று என்ன கொடுத்துருக்கான், ஒரு நீல நிற பந்தை எடுப்பதற்கான நிகழ்தகவு விச் இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு சிவப்பு நிற பந்துக்களை எடுப்பதற்கான நிகழ்தகவு. அதுதான் வந்து இதில் ட்ரிக். ஈஸியான கொஸ்டின், ஈஸியாக ஒரு மார்க் வாங்கிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஆப்பிள் என்ற வார்த்தையை எத்தனை வழிகளில் மாற்றி அமைக்கலாம்? ஆப்பிள் என்ற வார்த்தையை எத்தனை வழிகளில் மாற்றி அமைக்கலாம்? இது ஈஸி. என்ன ஃபார்முலானா n ஃபேக்டோரியல் டிவைடட் பை ஆர் ஃபேக்டோரியல். என்னங்கிறது என்னன்னா மொத்த எழுத்துக்கள். ஆப்பிளில் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது 5 எழுத்துக்கள். ஆர் அப்படிங்கிறது ரிப்பீட்டடான எழுத்து. ரிப்பீட்டடான எழுத்து என்ன, பி 2 தான் இருக்குது. ஸோ 2 ஃபேக்டோரியல் ஃபேக்டோரியல். இப்போ 5 ஃபேக்டோரியல்னால் என்ன பண்ணுன்னா 5லேருந்து அப்படியே குறைச்சிட்டு வரணும். 5 × 4 × 3 × 2 × எது வரலும் சார் குறைக்கிறது, 1 வரலும் குறைச்சா போதும். அடுத்து அதே மாதிரி 2 ஃபேக்டோரியல்னால் அப்படியே குறைக்க வேண்டியதா, 2 × 1 வரலும் அப்படியே குறைச்சிட்டே வரணும். இப்போ கேன்சல் பண்ணுங்கள், இதுக்கும் கேன்சல் ஆயிரும். ஸோ 20 × 3 வருமா, ஏன்னா 5 20 × 3, 20 3 60. 60 எங்கே இருக்குது ஆப்ஷனில், ஆப்ஷன் சி. ஓகே, ஆப்பிள் என்ற வார்த்தையை எத்தனை வழிகளில் மாற்றி அமைக்கலாம், 60. 5வது கொஸ்டின் பாருங்கள். 5வது கொஸ்டின் என்ன, கேள்விக்குறியை நிரப்புக. P3 கேள்விக்குறி J9 G12 D15 கொடுத்துருக்கான். ஓகே, என்ன கொடுத்துருக்கான், P3 கேள்விக்குறி J9 G12 D15. சொல்யூஷன் போடலாமா, கேள்விக்குறியை நிரப்பணும். ஓகே, வந்து D15 அதை எடுத்துக்குவோம், D15. ஓகே, டி இங்கே வச்சுக்கோங்க. இதில் +3 போடுங்க. டியிலிருந்து 3 எழுத்து கூட்டுங்க பார்க்கலாம். டிக்கு அப்புறம் என்ன, இ எஃப் ஜி. ஓகே, ஜி. ஓகே, டியிலிருந்து 3 கூட்டினா ஜி. அடுத்தது 15லிருந்து 3 மைனஸ் பண்ணுங்க. 15 - 3 12. ஓகே, என்ன, G12 வந்துருச்சு. இப்போ ஜியிலேருந்து 3 லெட்டரை ஆட் பண்ணுங்க. 12லேருந்து 3 கழிங்க. ஜியிலேருந்து 3 ஆட் பண்ணால் என்ன வரும், HIJ ஜே. அடுத்தது 12லேருந்து 3 போயிடுச்சுன்னா 9. அடுத்தது வந்து J9 வந்துருச்சு. ஓகே, இப்படியே பண்ணோம்னா அடுத்தது வந்து நமக்கு கிடச்சிரும். ஜேலேருந்து 3 லெட்டரை ஆட் பண்ணால் என்ன, எம். 9லேருந்து 3 கழிச்சோம்னா 6, M6. ஓகே, M6லேருந்து அடுத்து P3 வருதான்னு பார்க்கணும். M6 இருக்குது. இப்போ எம்லேருந்து 3 லெட்டரை ஆட் பண்ணால் P. 6லேருந்து 3 போயிடுச்சுன்னா 3, P3. ஸோ என்ன ஆன்சரு, M6. M6 எங்கே இருக்குது, ஆப்ஷன் பி, கேள்விக்குறியை நிரப்புக. P3 கேள்விக்குறி J9 G12 D15. இதுக்கு என்னன்னா லெட்டர் இருக்குல்ல, டிஏ அந்த மாதிரி இருக்குல்ல, அதில் வந்து 3 ஆட் பண்ணும், எண்களை வந்து 3 குறைக்கணும். லெட்டரில் 3 ஆட் பண்ணும், நம்பரில் 3 குறைக்கணும். ஓகே, அதுதான் லாஜிக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6. இது வந்து ஒரு பிளட் ரிலேஷன்ஸ் கொஸ்டின்ஸ். பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு, ஏன்னா ஆப்ஷனில் பாருங்கள், மாமா தாத்தா சித்தப்பா அப்படின்னு இருக்கு. ஓகே, கேள்விப்படிங்க. ராகுல் ஆனந்தியிடம் நேற்று நான், ஓகே இதுவரையில் முடிச்சுக்கோங்க. நேற்று நான் என்னுடைய பாட்டியின் மகளுடைய ஒரே தம்பியை பார்த்தேன். என்னுடைய பாட்டியின் மகளுடைய ஒரே தம்பியை பார்த்தேன். ஓகேவா, இப்போ என்னுடைய பாட்டியோட மகள்னா எனக்கு யார் ஆவீங்க, அம்மா. ஓகே, என்னுடைய பாட்டியின் மகள் அப்படின்னா யாரு, அம்மா. ஓகே, அம்மாவோட ஒரே தம்பி. அப்போ அம்மாவோட ஒரே தம்பி எனக்கு என்ன ஆகும்,
மாமா. அம்மாவோட ஒரே தம்பி என்ன எனக்கு? மாமா. மாமா எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏ. ஓகே, ராகுல் ஆனந்தியிடம் நேற்று நான் என்னுடைய பாட்டியின் மகள், பாட்டியின் மகள்னா யார்? என் பாட்டியோட மகள் யாரா இருக்க முடியும்? அம்மாவா தான் இருக்க முடியும். அவரோட ஒரே தம்பி எனக்கு என்ன? மாமா. அதான் கேட்டிருக்காங்க என்றால் அந்த நபர் ராகுலுக்கு என்ன வரும்? ராகுல் வந்து அவர் என்னன்னு கூப்பிடுவார்? மாமான்னு தான் கூப்பிடுவார். ஓகே, ஆன்சர் ஏ, மாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நம்பர் 7. நம்பர் 7 என்னன்னு பார்த்தீங்கன்னா, விடுபட்ட எண்ணை காண்க. 7, 26, 124, கேள்விக்குறி 1330. 7, 26, 124, கேள்விக்குறி 1330. ஓகே, சொல்யூஷன். ஓகே, இதுக்கு என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாஜிக் இருக்குது. அந்த லாஜிக் கண்டுபிடிச்சோம்னா ஈஸி. 2^³ - 1 என்ன? 2^³ 8 - 1 7. அடுத்தது 3^³ - 1 என்ன? 27 - 1 26. அடுத்தது நீங்கள் என்ன நினைப்பீங்க? 4 நினைப்பீங்க. கிடையாது, 4 வராது. என்ன வரும்? 5³ - 1. ஏன் 5? 2 வந்து ஒரு பகாயன், 3 வந்து ஒரு பகாயன், 5 ஒரு பகாயன். 4 போட்டோம்னா அது என்ன ஆயிரும்? பகு எண் ஆயிரும். ஸோ இங்கே என்ன கான்செப்டும் வருது? பகாயன் கான்செப்டும் வருது. 125 125 - 1 124. ஏன்னா 5³ 125 - 1 124. ஓகே, அடுத்த பகாயன் என்ன? 5க்கு அப்புறம் 7. 7³ - 1 343. 7³ -1 போட்டால் 342. அடுத்தது நம்ம 11³ செக் பண்ணிக்கணும். 11³ - 1. அடுத்து பகாயன் 11 தான். ஏன்னா 7க்கு அப்புறம் இருக்க அடுத்த பகாயன் என்ன? 11 தான் வரும். ஏன்னா 9 வராது, 10 வராது. அது ரெண்டும் பகு எண் ஆயிரும். இப்போ 11³ 1331 -1 1330. ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி, 342. விடுபட்ட எண்ணை காண்க. இதில் என்ன கான்செப்டும் வருது? அந்த கியூபு -1 அதுவும் ப்ளஸ் பகாயன் அப்படிங்கிற கான்செப்ட். பகாயன் என்ன? ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படுறது தான். ஸோ அதனால தான் இங்கே 2 3 5 7 11 அப்படிங்கிற நம்பர் மட்டும் வந்திருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நம்பர் 8. பின்வரும் சொற்களில் வேறுபட்ட சொல்லை காண்க. ஓகே, ஆப்ஷன் என்னென்ன? முதலை, பாம்பு, வெட்டுக்கிளி, பள்ளி. இது பார்த்த உடனே தெரிஞ்சிடும் ஆப்ஷன் சி வெட்டுக்கிளி தான் அப்படின்ட்டு. ஏன் வெட்டுக்கிளி சொல்லுங்க? ஏன் வெட்டுக்கிளின்னு பார்த்தீங்கன்னா, வெட்டுக்கிளி நல்லா மார்க் பண்ணிக்கிட்டேன். வெட்டுக்கிளி ஏன்னா முதலை, பாம்பு, பள்ளி எல்லாமே ஊர்வன. ஓகே, அது ஊர்ந்து தான் போகும். ஆனால் வெட்டுக்கிளி ஊர்ந்து போகாது. ஸோ பின்வரும் சொற்களில் வேறுபட்ட சொல்லை காண்கன என்ன? 3க்கும் ஒரு லாஜிக்கு. ஆப்ஷன் சியில் இருக்கிற வெட்டுக்கிளிக்கு மட்டும் வேற லாஜிக்கு. 3க்கும் என்ன லாஜிக்கு? ஊர்வன வகையை சேர்ந்தது. ஆனால் வெட்டுக்கிளி ஊர்வன வகையை சேர்ந்தது அல்ல. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? 9வது கொஸ்டின் பாருங்க. ரூ 1210 தொகையானது ஏபிசி ஆகியோருக்கு பிரித்து கொடுக்கப்படுகிறது. ஸோ 1210 ரூபா வந்து ஏபிசி 3 பேர்த்துக்கு பிரித்து தராங்க. அப்போ A/B பங்குகளின் விகிதம் என்ன? 5:4. ஓகே, A/B என்னது? 5:4. அடுத்தது B/C அவங்களுக்கு என்ன? 9:10. இப்படி இருந்துச்சுன்னா சிக்கு கிடைக்கும் தொகை காண்க. ஓகே, ரூ 1210 தொகையானது ஏபிசி ஆகியோருக்கு பிரித்து கொடுக்கப்படுகிறது. A/B பங்குகளின் விகிதம் 5:4, B/C பங்குகளின் விகிதம் 9:10 எனில் சிக்கு கிடைக்கும் தொகையை காண்க. கண்டுபிடிக்கலாமா? இப்போ இதுக்கு நம்ம வந்து 3 பேர்த்துக்கும் அதனோட இது கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ A/B அப்புறம் என்ன கொடுத்துருக்கான்? B/C கொடுத்துருக்கான். இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, A/B என்ன? 5 4, B/C 9 10. ஓகே, இந்த 9 அப்படியே இங்கே போட்டுக்கோங்க, இந்த 4 அப்படியே இங்கே போட்டுக்கோங்க. ஓகே, இந்த 9 அப்படியே இங்கே போட்டுக்கோங்க, இந்த 4 அப்படியே இங்கே போட்டுக்கோங்க. இப்போ இந்த பெருக்குங்க பார்க்கலாம். என்னது? 5 9 45, 4 9 36, 4 10 40. ஓகே, இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? A/B/C கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டோமா? கண்டுபிடிச்சோம். என்னது? 45:36:40. இதனுடைய கூட்டுத்தொகை சொல்லுங்க பார்க்கலாம். இதனுடைய கூட்டுத்தொகை என்ன? 45 கூட்டல் 36 கூட்டல் 40. என்ன கூட்டுத்தொகை? 121. ஓகே, இது ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்? 81. 45 36 81, 81 கூட்டல் 40 121. இதுக்கு அப்புறமேட்டு ஈஸி தான். என்ன கேட்குறான் அவன்? சி மட்டும்தான் கேட்குறான். ஸோ சியின் பங்கு விச் இஸ் ஈக்குவல் டு மொத்த தொகை எவ்வளோ? 1210. 1210 இன்ட்டு சியோடது மட்டும் எத்தனை பர்சன்டேஜ்? 40. ஏன்னா சிக்கு மட்டும் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 40.
கீழே 121 வந்துடும், ஏன்னா மொத்தம். ஓகே, சி டிவைடட் பை மொத்தம். ஸோ 121 10. ஸோ 10 × 40 400 ரூபா. ஸோ 400 ரூபா வந்து யார்? சி. ஓகே, சிக்கு மட்டும் 400 ரூபா நம்ம கொடுத்துடணும். அது எங்கே இருக்குது? ஆப்ஷன் பியில் இருக்குது. ஓகே, ஆப்ஷன் பி 400. 1210 தொகையானது ஏபிசி ஆகியோருக்கு பிரித்து கொடுக்கப்படுகிறது. ஏ/பி பங்குகளின் விகிதம் 5/4, பி/சி பங்குகளின் விகிதம் 9/10 எனில் சிக்கு கிடைக்கும் தொகை காண்க. ஸோ இதில் வந்து ஏ/பி/சி மூணையும் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அதனுடைய கூட்டுத்தொகை கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான், சிம்பிள். சி டிவைடட் பை அதனுடைய கூட்டுத்தொகை இன்ட்டு எவ்வளோ காசு போட்டோம்னா நமக்கு ஆன்சர் 400. ஸோ சிக்கு கிடைக்கும் தொகை 400. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 10வது கொஸ்டின் பாருங்கள். 5:8 என்ற விகிதத்தினை சதவீதத்தில் எவ்வாறு குறிப்பிடலாம்? ஈஸி. ஓகே, 5:8. ஸோ அதை அப்படியே வகுங்க. 5 டிவைடட் பை 8 இன்ட்டு சதவீதம் என்னென்ன? 100. சதவீதம்னா என்ன பண்ணும்? 100. ஸோ அடித்தோம்னா என்ன வரும்னா 62.5%. இது ரெண்டையும் அடித்தோம்னா 0.625 இன்ட்டு 100 அப்படின்னு வரும். ஸோ 100ஓட மல்டிப்ளை பண்ணும்போது 62.5%. 62.5% எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி. ஓகே, 10வது கொஸ்டின் என்ன? 5:8 என்ற விகிதத்தினை சதவீதத்தில் எவ்வாறு குறிப்பிடலாம்? ஓகே, சதவீதத்தில் சொல்லணும். 5:8ங்கிறது விகிதத்தில் இருக்குது. அதை வந்து சதவீதமாக மாற்றணும்னா 5 டிவைடட் பை 8 அதை ரெண்டையும் வகுத்து 100ஆல் பெருக்கணும். அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.